நோய்க்கும் குணமடைதலுக்கும் இருக்க வித்தியாசத்தை பார்ப்போம். அதாவது டிசீஸ் அண்ட் ரெக்கவர் ரெண்டுத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. நம்ம முதல்ல என்ன நினைக்கிறோம், ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் அது சரியாகணும்னு நினைக்கிறோம், அதாவது குணமாகணும்னு நினைக்கிறோம். ஆனால் முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அதான் உண்மையும் கூட. நீங்கள் குணமாக தான் இருக்கீங்க, அந்த குணம் மாறும்பொழுது தான் நோயே வருது. அதாவது குணம் மாறுதுன்றது என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய இயல்பான ஒரு வாழ்க்கையிலேருந்து நீங்கள் மாறும்போது, இயல்பான ஒரு உங்கள் உடலுக்கு தேவையான விஷயங்களை நீங்களும் உங்கள் மனதுக்கு தேவையான விஷயங்கள்லேருந்து நீங்கள் மாறும்போது ஏற்படுற அறிகுறி தான் நோய்க்கான அறிகுறி. அப்போது நோய் வந்ததுக்கப்புறம் குணமாகுதல் அப்படின்றது ப்ராசஸ் கிடையாது, வழி கிடையாது. குணமானதில் இருக்கும்போது குணக்கேடுகள் ஏற்படும்போது, அதாவது நார்மலாக ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, அதை நீங்கள் தவறும்போது ஏற்படுற ஒரு அறிகுறி தான் நோய். அப்போது முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது, எப்போவுமே நீங்கள் செய்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக செஞ்சால் போதும். அதிலிருந்து ஏற்படுற ஒரு விளைவு தான் குணமாகுதல். அப்போது முதல்ல குணத்தை பற்றி பேசுவோம், குணமாகுதல் பற்றி அதுக்காக முயற்சிப்போம். குணமாக இருக்கிறத பற்றி மட்டும் நம்ம அதுக்கான முயற்சியில் ஈடுபடுவோம். அப்போ நோய் என்ற ஒரு விஷயம் மறைவாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி இன்னும் தெளிவாக அடுத்து வரும் வீடியோஸில் நான் போடுறேன், கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா எல்லா நோய்க்கும் மருந்துன்றது ஒரே ஒரு விஷயந்தான். அதை பின்வரும் வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். நன்றி.